இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை. உள்ளம் கையில் வரைந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. உள்ளம் கையில் வரைந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, யாவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். ஆண்டவர் ரட்சகரமாக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 சாமுவேல் 17 அதிகாரம் 33 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். தாவீது என்கிற ஒரு ஆடு மேய்க்கிற இளைஞன் சவுல் ராஜா முன்பாக நிறுத்தப்படுகிறான். எந்த சூழ்நிலை என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், யுத்த களத்திலே கோலியாத் பெலிஸ்தர்கள் ஒரு பக்கம் நிற்கிறார்கள், மறுபக்கம் இஸ்ரவேலின் சேனைகள் நிற்கிறது. 40 நாட்கள் சவால் விட்டுக் கொண்டிருக்கிறான் அந்த பெலிஸ்தனாகிய கோலியாத். யாராவது ஒருவர் என்னோடு கூட வந்து யுத்தம் பண்ணட்டும், அவர்கள் ஜெயித்து விட்டால் நாங்கள் எல்லோரும் அவர்களுக்கு அடிமை, உங்களுக்கு அடிமையாய் மாறிவிடுவோம். தோற்று விட்டால் நீங்கள் எல்லாம் எங்களுக்கு அடிமை. சவுல் ராஜாவால் அந்த கோலியாத்தை எதிர்த்து நிற்க முடியவில்லை, ஜெயிக்க முடியவில்லை. ஒரு நாள் அல்ல, 40 நாட்கள் இதே அரைகோவல், இதே சவால், இதே கொக்கரிப்பை அந்த கோலியாத் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறான். சவுல் ராஜா பயந்து போயிருக்கிறான். அப்பொழுதுதான் தாவீது அந்த யுத்த களத்திற்கு வரும்பொழுது அவன் தாவீது எப்படி பார்க்கிறான், அந்த பெலிஸ்தனை, இவனை எளிதில் நான் அடித்து கொண்டு விடுவேன், ஜெயித்து விடுவேன் சொல்கிறான். உடனே சவுல் ராஜா கிட்ட கொண்டு இதை கேள்விப்பட்டவங்க இப்ப கேட்கிறவங்க கொண்டு விடும்போது அப்போ சவுல் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீ இளைஞன், நீ சின்ன பையனா இருக்கிறாப்பா, நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. அவன் சிறு வயதிலிருந்தே யுத்த வீரன். பயங்காட்டுறாரு. அநேக நேரம் தைரியம் கொடுப்பதற்கு பதிலாக நாம் அநேகரை பயங்காட்டி விடுகிறோம். எக்ஸாமா, இது கவர்மெண்ட் எக்ஸாம், பார்த்துக்கோ கஷ்டம். இந்த எக்ஸாம் எழுதினீங்கன்னா உங்களுக்கு பாஸ் பண்றதுக்கு கஷ்டம். திருமணமா மேரேஜ் பிறகு ரொம்ப டஃப், பார்த்துக்கோ கஷ்டம், நல்லா அது செய்ய முடியாது. இப்படி சொல்லுகிறவர்கள் தான் பெருகி இருக்கிறாங்க. இந்த படிப்புக்கு வேலை கிடைக்காது, இந்த வியாதி வந்துச்சுன்னா செத்து போயிருவீங்க, இது வந்துச்சுன்னா இப்படிதான் பல விதத்துல பயம் காட்டுகிற கூட்டம் இன்னைக்கு பெருகிடுச்சு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் தைரியம் கொடுக்கிறவர்களா இல்லை பயங்காட்டுகிறவர்களா? உங்க இருதயமே உங்களுக்கு சொல்லும். பெரிய ராஜா தன்னால் ஜெயிக்க முடியாது, சரி இந்த பையன் ஜெயிக்கிறான், சரிப்பா போப்பா நீ தைரியமா போன்னு தைரியம் கொடுப்பதை விட்டுட்டு பயங்காட்டுகிறான். ஆனால் தாவீது அந்த வார்த்தையை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. யுத்த களத்திற்கு போகிறான். ஒரு சிறு பையன் சிறு குளங்களில் பெரிய கோலியாத்தை வீழ்த்துகிறான். கர்த்தர் கூட இருந்தா கோலியாத் என்ன, அதை காட்டிலும் பெரிய எமமலையை போல இருக்கிற பிரச்சனையை கூட நம்ம அப்படியே தூக்கி புறம்பே தள்ளிவிடலாம். 2ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருக்கிற காலகட்டம் அது. ஜெர்மன் தேசத்து ஹிட்லர் பயங்கரமாக அந்த நாட்கள்ல எல்லா நாடுகளையும் அதிர செய்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலை. இப்பொழுது இங்கிலாந்து தேசத்தில் எல்லாருக்கும் ஒரு பயம், குண்டு விழுகிறது. அப்பொழுது ஹிட்லர் அவனுடைய கொடூரமான அந்த காரியங்கள் நம்மை அழித்து விடுமோ என்று சொல்லி பயந்து நடுங்கி யுத்த களத்தில் இருக்கிற ராணுவ வீரர்களுக்கு அந்த பயம் தொற்றிக் கொண்டதாம். அப்போ ஆளுகை செய்து பொறுப்பில் இருந்தது வின்ஸ்டன் சர்ச்சில்ங்கிற அந்த மனுஷன். என்ன பண்ணுகிறார், அவர் ரேடியோ மூலமாய் ஒவ்வொருவருக்கும் தைரியம் கொடுக்கிறார். நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், தைரியமாக யுத்தம் பண்ணுங்கள், நாம் ஜெயித்து விடலாம். நமக்குள் இருக்கிற பலம், நமக்குள் இருக்கிற காரியங்கள் எல்லாம் இந்த சூழ்நிலையை எளிதாக மேற்கொள்ளக்கூடியது, ஜெயிக்கக்கூடியதுன்னு சொல்லி திரும்ப திரும்ப தைரியம் கொடுத்துட்டே இருந்தாராம். ஜெயிச்சிட்டாங்களாம். யோசித்து பாருங்க, நீங்க நம்ம பிள்ளைகளுக்கு நாம தைரியம் கொடுக்கிறோமா? நம்ம சார்ந்தவர்களுக்கு தைரியம் கொடுக்கிறோமா? இல்ல கஷ்டம்தான், அப்படிதான் இருக்கும், இனி என்ன பண்றது பயங்காட்டிட்டு இருக்கிறோமா? தைரியமாய் கர்த்தர் காரியங்களை நடப்பிக்க சொல்லுகிறாரு. தைரியமா இருக்க சொல்றாரு. பயங்காட்டாதுங்க. தைரியமா இருக்க பதிலா பயங்காட்டி இருந்தா சும்மாவாது இருங்க. அவர் தைரியம் கொடுக்காட்டாலாம். கர்த்தர் கூட இருந்து நடத்துவார்னு சொல்லி தைரியமா சொல்லி யுத்த காலத்துல இறங்க. விரோதமா இருக்கிற பிசாசின் கிரியில் அழிக்கப்படும். விரோதமா இருக்கிற சத்துருவின் எல்லா சதி திட்டங்கள் நொறுக்கப்படும். நம்முடைய தலை நிமிர்ந்து நிற்கும்படிய கர்த்தர் பண்ணுவார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த கடைசி நாட்கள் எங்கு பார்த்தாலும்
பயத்தையும் வேதனையும் திகிலையும் ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள் நடந்தாலும் நீர் எங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் சொல்கிறது, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதே, நான் பட்சத்தில் இருக்கிறேன், பயப்படாதே, நான் உனக்கு முன் செல்கிறேன், பயப்படாதே, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். இப்படிதான் நீ தைரியம் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். நாங்களோ அந்த வார்த்தையை கேட்டும் கூட பயப்படுகிறோம். நாங்களோ அநேகரை பயம் காட்டுகிறோம். அப்பா, தைரியம் கொடுப்பதற்கு பதிலாக இன்று அப்படியல்ல, எங்கள் வார்த்தைகள் மற்றவர்களை தைரியப்படுத்தக்கூடியதா, எங்கள் வார்த்தைகள் மற்றவர்களை உற்சாகப்படுத்தக்கூடியதா, எங்கள் வார்த்தைகள் மற்றவர்களை உயிர்ப்பிக்கத்தக்கதாய் பலப்படுத்தத்தக்கதா எங்கள் வாயிலிருந்து வார்த்தைகள் வரட்டும். அப்பா, எல்லா பயத்தின் காரியங்களும் விளக்கி போடுவீராக. தைரியத்தை கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம், மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம், ஜெயத்தை கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். துதிகனமையை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் மற்றவர்களை பயம் காட்டுகிறவர்களா இல்லாதபடி, சூழ்நிலை பார்த்து பயப்படுகிறவர்களா இல்லாதபடி, தைரியம் கொடுக்கிறவர்களாய், தைரியமா இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு இருப்பதனா.